எல்லாமே ஓகே தான். ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுல்ல? என்னது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அது ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. கல்யாணத்துல ஒரு என்ஜாய்மெண்டே இல்லையே. ஒரு பாட்டு டான்ஸ்னு எதுவுமே இல்லனா கல்யாணமே போர் அடிக்காதா? எங்க அந்த டிஜே? பாட்ட போடுங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் ஃபன் மூடே வருது. எஸ். வாங்க நாமளும் போய் டான்ஸ் ஆடலாம். ஏய் ரஜினி, ஆ, நீ இன்னும் நலங்கு வைக்கலல்ல? வா வா. இல்ல வேண்டாம். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. நீ நலங்கு வைக்கலனா எப்படி? ஆ, வா ரஜினி, வா பரவாயில்லம்மா. வா வா. போய் நலங்கு வை. ஆ, மாப்ள வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒரு டான்ஸ் பண்ணுங்க. இல்ல வேணாங்க. என்ன ராகவி, உனக்கு ஓகே தானே? ஆ, பாருங்க, அவளே ஓகே சொல்லிட்டா. வாங்க வாங்க வாங்க. அத கூட
ரஜினி, அம்மா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே. ஆ, நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அதை ஏன் நீ தனியா நின்னு பார்க்கணும்? வா, எங்களோட சேர்ந்து ஆடு. ஐயோ, வேண்டாம். சொன்னா கேட்கணும். இல்லம்மா. வா ரஜினி, வா. இது முகூர்த்த புடவை. இத ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கோ. சரிம்மா. ஆ. நெருப்பு! நெருப்பு! ஐயோ! நெருப்பு! ஐயோ, அம்மா, நெருப்புமா! நெருப்பு! சீக்கிரம் யாராவது வாங்க! அம்மா! புடவை, அம்மா! அம்மா, யாராவது வாங்க! அம்மா, புடவை பத்திக்கிட்டு, சீக்கிரம் வாங்க! சீக்கிரம்! யாராவது வாங்க, புடவை பத்திக்கிட்டு! ரகுவி! சீக்கிரம் வாங்க! ராகவி, ராகவி, ரகுவி! யாராவது வாங்க! என்னன்னு பாருங்க மாப்ள. கதவு உடையல. மாப்ள ஏதாச்சும் பண்ணுங்க மாப்ள. ராகவி, நீ பயப்படாத. ராகவி, ராகவி என்னாச்சுமா? சீக்கிரம். ராகவி, தள்ளுங்க. தள்ளுங்க. ஐயோ, அம்மா! யாராவது வாங்க! பயப்படாதம்மா! சீக்கிரம் வாங்க! தண்ணி எடுத்து வாங்க. சீக்கிரம் தண்ணி ஊத்துங்க! உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு ராகவி? எப்படி தீ பிடிச்சது? புடவைய உள்ள வைக்க வந்த நான் போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். ஷாக் அடிச்சு தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, புடவை எங்கம்மா? ஐயோ அம்மா, இங்க பாரு, அதுல தான் தீ பிடிச்சிருச்சு. நான் பயந்து கீழே போட்டுட்டேன். சரி விடு, வேற புடவை வாங்கிக்கலாம். ஐயோ கவிதா, அது முகூர்த்த புடவை. முகூர்த்த புடவையா? என்ன சொல்றீங்க சம்பந்தி? என் பெட்டியில இருந்துச்சு. அவ ரூம்ல வச்சுட்டா நாளைக்கு ஈஸியா இருக்குமேனு கொடுத்து விட்டேன். முகூர்த்த புடவை எரிஞ்சிருக்கு. அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே. சகுனமே சரியில்லையே. வரும்போதே விளக்கோட கீழே விழ பார்த்தா இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை சரியா பார்த்துதான் ஏற்பாடு செஞ்சீங்களா? போதும் ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுறீங்க? புடவை எரிஞ்சது போய் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அது முகூர்த்த புடவையாச்சேம்மா. என்னம்மா, இவ்ளோ பெரிய விபத்துல இருந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாம ராகவி தப்பிச்சிருக்கா. அத பாருங்களேன். நடந்த நல்லதை விட்டுட்டு கெட்டதை ஏன் பாக்குறீங்க? சூப்பர் ரஜினி, நீ சொன்னதுதான் ரொம்ப கரெக்ட். இதை ஏன் அபசகுணமா பார்க்கணும்? ஏதோ திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாமே. முகூர்த்த புடவைக்கு இப்ப என்ன பண்றது? அது ஒரு பிரச்சனையே இல்ல. இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டோட ஜவுளி கடை இருக்கு. நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். இத நினைச்சு நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே? ராகவிய உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நீ போ. போமாரா.
என்ன பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பார்த்து சந்தோஷப்பட்டு போலான்னு வந்தியா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ராதிகா, ரஜினி அக்காக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னேன். அப்படி செஞ்சு வச்சிருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. அப்போ இது உன்னோட பிளான் தானா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மட்டும் தான் நினைச்சேன். கைவசம் நிறைய பிளான் கூட இருக்கு. ஆனா நான் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லாத அளவுக்கு எல்லாம் தானாவே பர்ஃபெக்ட்டா நடக்குது. தடங்கள் பர்ஃபெக்ட்டா நடக்கிற மாதிரி இந்த கல்யாணமும் பர்ஃபெக்ட்டா நடக்கும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு பாருங்க, அட்டகாசம் அட்டகாசம். ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற நீங்களே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுல என்ன தப்பு? தப்பு இங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க செய்யறதெல்லாம் சரி, ரஜினி அக்கா செய்யறதெல்லாம் தப்புன்னு எப்படி நினைக்க முடியுது உங்களால? ஏன் ரஜினி என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. ஆனா அந்த வீட்டு பொண்ணா உங்க எல்லாருக்கும் அக்காவா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறவளுக்கு பார்த்திபனை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட முடியும்னு இந்த நம்பிக்கை இருக்கா? 100%. அப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. என்ன பயமுறுத்துறியா? இந்த கல்யாணம் எப்ப நிக்குமோன்னு ஏற்கனவே உங்களுக்கு உள்ளுக்குள்ள உதறிட்டு இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க நல்லாவே பயப்படுங்க. ஏன்னா எங்க ரஜினி அக்கா நினைச்சா இந்த கல்யாணத்துல எப்போ என்ன ட்விஸ்ட் வேணும்னாலும் நடக்கும். இப்ப கூட புடவை எரிஞ்சது இல்ல, அது என்ன நினைக்கிறீங்க? அது அது எங்க ரஜினி அக்காவோட மனசு எரிஞ்சது பாருங்க. அதுக்கு பதிலுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இன்னும் இருக்கு. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. சொல்ல போனா இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். நீங்க எதிர்பார்க்காத பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இனிமேதான் நடக்கும். எங்க ரஜினி அக்கா இருக்கால, அவ நடத்துவா. அவளுக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம். நடக்கும். ஆமா ஆமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு. யார் அவரா? ஏய் ரஞ்சிதம், எப்படி இருக்க? அண்ணே நீங்க தானா? ஆள் நிக்கிறது கூட தெரியல, என்ன யோசனையில போற? பிரேமா அண்ணி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நிஜமாவே பாக்கல அண்ணி. ஏய் ராஜி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரஞ்சிதம். இந்த கல்யாணத்துல நீங்க எப்படி? காஞ்சிபுரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தோம். ரொம்ப வருஷம் பழக்கம். உன் பொண்ணுதான் முன்னால நின்னு எல்லாத்தையும் செய்யறா போல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா அண்ணி, அனிதாவும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? ஆனா உன் பொண்ணு ரஜினி ரொம்ப பொறுப்பானவ. இருக்காதா பின்ன? ஒத்தாளா சம்பாரிச்சு வீட்டை பாத்துக்கிறா. தம்பி தங்கச்சிங்கள படிக்க வச்சிருக்கா. ஒரு அக்கா 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா. உன் சின்ன பொண்ண செல்வி மிரட்டி தான் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளாமே, எப்படி சும்மா விட்டா அவள? என்ன பண்றது ராஜி, கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டியா போயிட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கை வேற. மத்த பொண்ணுங்க வாழ்க்கைய பத்தி எல்லாம் கவலைப்படுற. இன்னும் இந்த பொண்ணு ரஜினிக்கு ஏன் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க? அதானே அனிதாவோட ஃப்ரெண்டுங்கிற. அனிதாவுக்கு கல்யாணம் ஆகி அவ தம்பிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ ஏன் ரஜினி தங்கச்சிங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ரஞ்சிதம், ரஜினிக்கு ஏன் இன்னும் எந்த விசேஷமும் பண்ணாம இருக்க? பண்ணணும், பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல பையனா இருந்தா நீங்களே சொல்லுங்களேன். ஆனா ரஜினிய பத்தி தெரியும்ல, அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பொறுப்பான பொண்ணு, பாசமான பொண்ணு, ரொம்ப புத்திசாலி வேற, கை நிறைய சம்பாதிக்கிறா. இதெல்லாம் நீ சொல்லணுமா ரஞ்சிதம்? அதனாலதான் அவளுக்கு லேசப்பட்ட மாப்பிள்ளைலாம் பார்க்க முடியுமா? என் பொண்ணு பாக்குறதுக்கும்
ராஜகுமாரி மாதிரில இருக்கா. அதுக்கேத்த மாதிரி நல்ல படிச்ச டாக்டரோ இன்ஜினியரோ அந்த மாதிரி பெரிய இடமா பார்த்து சொல்லுங்க. பெரிய இடம்னா அதுக்கேத்த மாதிரி சீரு கேட்பாங்கல்ல. ஏன் செய்ய மாட்டோமா? என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வோம். நல்ல சம்பந்தமா கிடைக்கணும்னு தான் கொஞ்சம் நிதானமா பாத்துக்கிட்டு இருக்கோம். பாரு பாரு, பெரிய இடமா நிதானமா பாரு. ஆனா அதுக்குள்ள பொண்ணுக்கு தலை நிறைச்சிடாம பாத்துக்கோ. என்னைக்கு நடக்குமோ போ. தெரியும் தெரியும். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வருவல்ல, அப்ப பேசுங்க. இவளுங்களா வந்து விசாரிக்கலன்னு யாரு காத்துட்டு கிடந்தா? ரஜினி அது அவளுங்க வந்து அவளுங்களுக்கு வேற வேலையே இல்ல. சும்மா வந்து வாயை கலரிட்டு போறாளுங்க. அத்தை ப்ளீஸ் கதவு திறங்க. அத்தை 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 ப்ளீஸ் அத்தை கதவு திறங்க அத்தை. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை. சீ, வாய மூடிட்டு இருக்க மாட்ட? தட்டி தட்டி கை வீங்கிற போகுது. அப்புறம் வீட்டு வேலையில யார் செய்வாங்க? ப்ளீஸ் அத்தை, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்றேன் அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, இப்ப மட்டும் என்ன விட்டுருங்க அத்தை. கதவை திறங்க அத்தை. ஐயோ பாவமேனே, உனக்கு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த கத்து கத்துற. இன்னும் சாப்பிட்டா நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்பாடா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். என்ன என்னடி பண்ற? இப்ப நீங்க கதவை திறக்கல, இப்படியே கழுத்தை அறுத்துட்டு செத்து போயிடுவேன். என்ன மிரட்டி அடி? இல்ல, நிஜமாதான் சொல்றேன். உங்க புள்ளைய கட்டி வைக்க நீங்க விஷம் குடிச்சீங்கல்ல, உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் இத. கதவை திறக்கறீங்களா இல்ல கழுத்தை அறுத்துக்கு வா. ஏய் திவ்யா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. ஏய் இருடி, நான் லெட்டர்லாம் எழுதி வைக்கல. இந்த ரஜினி அக்கா உங்களை சும்மா விட மாட்டான். அவ மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும் நீங்க என்ன மிரட்டி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு.